மண் சுமந்த திருவிளையாடல். இப்ப பாண்டிய மன்னர் உத்தரவிட்டு இருக்கிறார், வீட்டுக்கு ஒருத்தர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கரையை அடைக்கணும். அந்த மதுரையிலே தென்கிழக்கு மூலையில பிட்டு விற்கக்கூடிய வந்தி கிழவின்னு சொல்லக்கூடியவங்க, அங்க 1000 பிறை கண்டவர்களாம். 1000 பிறை கண்டவங்கன்னா 80 வயசு அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. சொக்கநாதன் மீது அதீத பக்தியும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவங்க, சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவங்க, அவங்க மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் வைத்திருக்கக்கூடியவங்க. விட்டு விட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை வைத்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க. இப்போ அவங்களுக்கு யாருமே கிடையாது, அந்த வந்தி கிழவிக்கு ஆள் யாரும் கிடையாது. அவங்களாலையும் அடைக்க முடியாது, அவ்வளவு வயசாச்சு, அதனால அவங்களாலையும் அடைக்க முடியாது. அதனால கூலியாள் வேணுமே, தனக்கு யாராவது கூலியாள் வேணுமேன்னு சொல்லி சொக்கநாத பெருமான் இடத்திலே முறையிட்டார்கள். பெருமானே, மன்னர் உத்தரவிட்டு இருக்கிறார், வீட்டுக்கு ஒருத்தர் கரையை அடைக்கணும்னு சொல்லி, நான் எப்படி எனக்கு ஒதுக்கப்பட்ட கரையை அடைக்கிறது? எனக்கு ஒதுக்கப்பட்ட கரையை நான் அடைக்காவிட்டால் அவர் என்னை தண்டிப்பாரே, எனக்கு கூலியார் யாராவது வேணுமே அப்படின்னு சொல்லி கூலியார் கிடைக்காமல் ரொம்ப வருத்தத்திலே சொக்கநாத பெருமானை வேண்டினார்கள். உடனே சொக்கநாத பெருமான் இளைஞனா வர, ஒரு வாலிபனா வர, அவர் கையிலே இருக்கக்கூடிய மனு ஆயுதத்தை மண்வெட்டியாக மாற்றிக்கொண்ட, அவர் கையிலே இருக்கக்கூடிய பிரம்ம கவாலத்தை மண்கூடையாக மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொண்டு கூலியோ கூலி, கூலியோ கூலி, கூலியோ கூலி, கூலியோ கூலி, கூலியோ கூலி, கூலியோ கூலின்னு சொல்லி இந்த வந்தி கிளை வீட்டுக்கு பக்கத்துல கூவி கூவி பெருமான் வர, கூவிக்கொண்டே வருகிறார். ஒரு 16 வயசு இளைஞனா வர. இந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்தி கிழவி யாருன்னு பாக்குறாங்க. இப்ப கூலியாரா நீ வருவியான்னு கேக்குறாங்க. உனக்கு மண் சுமக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவன் சொன்ன, நான் விறகுகளை சுமப்பவன், அது மட்டுமல்ல தண்ணீரையும் சுமப்பவன். கங்கையை சொல்றாரு, இந்த மண்ணை சுமக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா, எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கரை வைகை கரையில அதை அடைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கரையை அடைக்கணும், மண்ணை போட்டு அடைக்கணும். அதனால நீ அந்த வேலையை செய்யா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது செய்யறேன்றாங்க. அதுக்கு நீங்க கூலியா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற சொக்கநாத பெருமான். வந்தி கிழவி சொல்றாங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, புட்டுதான் இருக்கு, அதை வேணா தர்றேன், கூலியா தர்றேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது உடனே சொக்கநாதரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, சரி சரி, எனக்கு உதிராத பிட்டுதான் வேணும்னு இல்லை, உதிர்ந்த பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உதிராத பிட்டெல்லாம் நீ வித்துக்கோ, உதிர்ந்து போய் கிடக்கும்ல, அந்த உதிர்ந்த பிட்டை மட்டும் நான் வாங்கிக்கிறேன், அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தி கிழவியும் பிட்டு அவிக்கிறாங்க. அந்த இட்லி பானையில அரிசி மாவு இதெல்லாம் வெல்லம் எல்லாம் சேர்த்து குடிச்சு ஆவியில வேக வைப்பாங்கல்ல, அந்த பாட்டியும் நல்லா பிடிச்சு ஆவியில வேக வைக்கிறாங்க. வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பாக்குறாங்க. பாத்திரத்தை திறந்து பார்த்தா எல்லா பிட்டு உதிர்ந்து போய் கிடக்கு. என்னடா இது, எல்லா பிட்டு உதிர்ந்து போய் கிடக்குது, ஏன்னா ஒன்று தான் உதிர்ந்து கிடக்கும், இன்னைக்கு எல்லா பிட்டு உதிர்ந்து கிடக்குதே. இருந்தாலும் அவருக்கு சொல்லிட்டோம், உதிர்ந்த பிட்டு தான் தரேன்னு சொல்லிட்டோம், அதனால எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துருவோம் சொல்லி எல்லா பிட்டையும் வந்த சொக்கநாத பெருமான் இருந்தார்லையே அந்த வாலிபன், அந்த இளைஞருக்கே கொடுத்துட்டு அவரும் மணி நிறைய வாங்கிட்டு சரி பாட்டி நான் போய் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த வந்தி கிழவி சொல்றாங்க, எப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கரையை அடைச்சிரு, நீ ஏதாவது அடைக்காம விட்டேன்னா இந்த வைகைக்கரை காக்கக்கூடிய அந்த காவலர்கள் ரொம்ப பொல்லாதவங்க, உன்னை கண்டிப்பாங்க அப்படின்னு, அதனால பார்த்து சூதானமா வேலை செய் அப்படின்னு சொல்லி அந்த வந்தி பாட்டி சொல்றாங்க. இவரும் சரி சரி பாட்டி, அதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி நிறைய புட்டை வாங்கிட்டு ஓடுற, வைகை கைக்கு ஓடி தானும் அந்த புட்டை சாப்பிட்டு அவங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கும் அந்த புட்டை பகிர்ந்து கொடுத்துட்டு வேலை பார்க்காம
பாடி விளையாடிக்கிட்டு இருக்க, ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார், அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடுற. அதுக்கப்புறம் புட்டு காலியா போச்சு. புட்டு காலியா போனோம், மறுபடியும் புழுதி அடித்த மேனியோட வேகமா ஓடுற. அந்த பிட்டு வாடிச்சி கிழவியாக இருக்கக்கூடிய வந்தி கிழவி வீட்டுக்கு போற. அப்ப அந்த பாட்டி 2வது முறையா பிட்டு பிடிச்சு அவிக்கிறதுக்காக பாத்திரத்துல இட்லி கூப்பரையில போட்டு வச்சிருந்தாங்க. இவர் அப்படி வேகமா வர, வேகமா வீட்டுக்குள்ள வந்து, பாட்டி பிட்டு தயாராயிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த வந்தி பாட்டி வந்து எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. 2வது முறையும் இட்லி பாத்திரத்துல இருந்து அந்த பிட்டை ரெடியா தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக இப்படி எடுத்து பாக்குறாங்க. பாத்திரத்தை திறந்து பார்த்தா 2வது முறையும் எல்லா பிட்டும் உதிர்ந்து போய் கிடக்கு. இந்த பாட்டிக்கும் அதிசயமா இருக்குது. என்னடா இது, இத்தனை காலத்துல ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்லையே, ஏதாவது 1-2 உதிர்ந்து கிடக்கும், இன்னைக்கு என்ன எல்லா பிட்டும் உதிர்ந்து போய் கிடக்குது, என்ன அதிசயமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதையே அவருக்கே கொடுப்போம்னு சொல்லி அந்த 2வது அவிச்ச அந்த பிட்டையும் அந்த உதிரைகள் பிட்டு உதிரைகளையும் எடுத்து சொகுநாத பெருமானுக்கும் கொடுத்துட்டாரு. அந்த வாலிபரும் அதை ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கி கொண்டு மறுபடியும் வகை கடைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பிட்டை பகிர்ந்து கொடுத்து தானும் அந்த பிட்டை உண்டு கொண்டு அப்படி ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார். வேலை செய்யல, வேலை செய்யாம ஆடிட்டும் பாடிட்டும் ஓடிட்டுமா இருக்கிற. அது மட்டுமல்ல, இவரும் கடை அடைக்காம நிறைய பேர் கடை அடைச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா, இவர் ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன் குதிக்கிறேன்ற பேர்ல மத்தவங்க அடைச்சு வச்சிருக்க கடையையும் ஏன் மிதிச்சு உடைச்சிட்டாரு. மற்றவர்கள்லாம் கடை அடைச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதுலயும் ஏறி மிதிச்சு உடைச்சிட்டாரு. இப்போ அவங்க எல்லாம் போய் காவலர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த பையன் இருக்கிறானே அவனும் வேலை செய்ய மாட்டேங்கிறான், எங்களையும் வேலை செய்ய விட மாட்டான், ஆடிட்டும் பாடிட்டும் ஓடிட்டுமா கிடக்குறான், ஓடுறேன்ற பேர்ல நாங்க கட்டி வச்சிருந்த கரையையும் ஏறி மிதிச்சு உடைச்சிட்டான், இவன் என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி காவலர்கள்ட்ட அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. உடனே காவலர்களும் அந்த இளைஞரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன், யாருடா நீ, யாருக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொல்றாரு, நான் வந்தி கிழவிக்காக வந்திருக்கிறேன். அப்படியா, உனக்கு கொடுத்த வேலைய சரியா செய்யாம என்ன ஆடிட்டும் பாடிட்டும் ஓடிட்டுமா கிடக்குற, ஒழுங்கா உனக்கு கொடுக்கப்பட்ட உனக்கு வரையறை செய்யப்பட்ட இந்த வகைக்கரையை அடைக்கிற வேலையை பாரு, இன்னொரு முறை இப்படி பண்றதை பார்த்தேன் உனக்கு தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் எச்சரிச்சு அனுப்பிட்டாங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கல, அவர் மறுபடியும் ஆடிட்டும் பாடிட்டுமா ஓடிட்டுமா இருந்தார். இப்போ அந்த சமயத்திலே மன்னர் மேற்பார்வைக்காக அந்த இடத்துக்கு வர, எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் அடைச்சிருக்கிறாங்களா, எல்லாம் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு சொல்லி மேற்பார்வையிடுவதற்காக பாண்டிய மன்னர் அந்த இடத்துக்கு வர்ற. வந்து பாக்குறாரு, பார்த்தா எல்லாரும் கடை ஓரளவுக்கு அடைச்செடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு இடம் மட்டும் எதுவுமே அடைக்காம கிடக்கு. உடனே மன்னர் கூப்பிட்டு கேட்கிறார், ஆமா இது யாருக்கு வரையறை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட இடம், இது மட்டும் இன்னும் எதுவுமே கொஞ்சம் கூட அடைக்காம இருக்குதே, என்ன எதுன்னு விசாரிக்கிற பொழுது காவலர்கள் எல்லாம் சொல்றாங்க, மன்னா இது வந்தி கிழவிக்காக வரையறை செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்ட இடம், அவனுக்காக ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் ஒருத்தன் வந்து அடைக்கிறதுக்காக இந்த வேலை செய்யறதுக்காக வந்தான். ஆனா அவன் வேலை செய்யாம ஆடிட்டும் பாடிட்டுமா இருந்தான், நாங்க கூப்பிட்டு எச்சரிச்சோம் அப்படின்னு சொல்லி காவலர்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே பாண்டிய மன்னர் கேட்கிற, அப்படியா அவன் எங்க இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் சொல்றாரு. உடனே காவலர்கள்லாம் அவனை தேடி பாக்குறான், அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். பார்த்தா ஒரு இடத்துல மண்ணை வந்து குமிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒரு மண்ணை வந்து குமிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த குமிச்சு போட்டு இருக்கக்கூடிய மண்ணுல அவர் கொண்டு வந்தார் இல்லையா மண் கூடை, அதை தலையணையா வச்சுட்டு மண்வெட்டிய ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு கால் மேல கால் போட்டு அப்படி படுத்திருக்கிற. உடனே ஒரு காவலன் பார்த்து சொல்றான், அங்க பாருங்க அங்க படுத்திருக்கான் அப்படின்றான். உடனே மன்னன்ட்ட வந்து சொன்னாங்க, மன்னா அதுவும் இருக்கான்ல அவன் தான் இந்த கால் மேல கால் போட்டு உறக்கி கொண்டு இருக்கிறானே, மண்கூடிய தலையணையா வச்சு கால் மேல கால் போட்டு உறக்கிட்டு இருக்கானே, இவன் தான் வந்தி கிழவிக்காக வந்த கூலியாள் அப்படின்னு சொன்ன உடனே அவனை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்ற. உடனே தண்டனை தலைவர் போற,
அவரை எழுப்புற, எந்திரி எந்திரி, மன்னர் கூப்பிடுறாரு, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புற. எழுப்பி கூட்டிட்டு வர. அப்படி வரும் பொழுது அந்த இளைஞன் என்ன பண்ற, தன்னுடைய கையிலே மண்கூடை, அதுல மண்ணை கொஞ்சம் அள்ளிட்டு வர்ற, வந்து நிக்கிற. உடனே பாண்டிய மன்னர் ரொம்ப கோபம் வந்து தண்டனை தலைவர் வைத்திருக்கக்கூடிய குரம்ப வாங்கி இளைஞரா இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை பிடிச்சு இழுத்து அவருடைய முதுகுல, முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சு. அப்படி ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே இந்த எல்லா உலகத்திலும் வாழக்கூடிய தேவாதி தேவர்கள், 33 கோடி தேவர்கள், பிரம்மா, திருமால், ராட்சசர்கள், கணங்கள், ரிஷிகள், முனிவர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், ஊர்வன, நடப்பன, நீர்வன, பரப்பன, மனிதர்கள், நாடாளும் வேந்தன் உட்பட எல்லோருடைய முதுகளையும் அந்த அடி கொடுத்தான். அந்த மதுரையிலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருடைய முதுகளையும் அந்த அடி கொடுத்தான். அந்த காவலர்கள் அத்துணை பேருடைய முதுகளையும் அந்த அடி கொடுத்தான். இந்த காவலர்கள்லாம் ஒரு பேசிக்கிறாங்க, மன்னர் அவன் அடிச்சாரா இல்ல நம்மள அடிச்சாரா, நம்மளே அடிச்சது மாதிரி இருக்குதே, மன்னருக்கும் அடிச்சது மாதிரி இருந்துச்சான். மன்னருடைய முதுகலையும் யாரோ ஒருவர் அவரை அடிச்சது போல இருந்துச்சான். மன்னருக்கே ஒரு நிமிஷம் நாம் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு அப்படி நிலை தடுமாறி நிற்கிற பாண்டிய மன்னர். அப்போ வந்திருக்கக்கூடிய இளைஞர் அவர் தன் கையில இருக்கக்கூடிய மண்கூடை, அதுல மண் இருக்கு, இடது கையால இந்த மண்கூடைய வைகை கரையிலே இப்படி ஓங்கி வீசி எரிஞ்ச உடனே அது இருக்கக்கூடிய மண்ணானது அப்படியே வைகை கரை மொத்தம் அடைச்சிருச்சு, எல்லாம் அடைச்சது. அந்த இந்த இளைஞர் என்னை ஏன் அடிக்கிறீர்கள்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அந்த கூட்டத்துக்குள்ள போய் மறைஞ்சிட்டு, நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க அத்தனை பேரும் இந்த நிகழ்வு நடக்கிற போது எல்லாம் அப்படியே சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்கிற அப்படின்ன உடனே எல்லாரும் சுத்தி இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்குள்ள போய் மறைஞ்சிட்ட சிவபெருமான். யாருக்கும் ஒண்ணும் புரியல. அந்த கூலியார் எங்கேன்னு சொல்லி மன்னர் எல்லோரும் தேடி பாக்குறாங்க, மறைஞ்சிட்ட. யாருக்காக வந்த, வந்தி கிழவிக்காக தானே வந்த, சரி அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி எல்லாரும், நாடாளும் மன்னன், அந்த பாண்டிய மன்னன் அவரும் போற, வந்தி கிழவி வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போனா அங்க ஒரு புஷ்ப விமானம், அப்படியே அந்த புஷ்பக விமானமானது அப்படியே அந்த இடத்துல இருக்குது. அந்த புஷ்பக விமானத்தின் மீது ஏறி வந்தி கிழவி அமர்ந்து கொள்கிறார்கள். அப்படியே அந்த புஷ்பக விமானமானது அப்படியே வானுலகத்தை நோக்கி செல்கிறது. இதை பார்த்தார் பாண்டிய மன்னர். அத்துணை பேரும், சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை பேரும் பார்த்தார்கள். அந்த புஷ்பக விமானத்தின் மீதேறி வந்தி கிழவி அப்படியே சிவலோகம் சென்று அடைந்தார்கள். அப்போதான் பாண்டிய மன்னருக்கு புரிந்தது, ஆஹா நாம் தவறு செய்து விட்டோம், நாம் பெரும் பிழையை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமானை நினைத்து பார்க்கிறார். சொக்கநாதா அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கிறார். அப்போ ஒரு அசிரீரி ஒலி கேட்குது, பாண்டிய மன்னனே நீ கவலை கொள்ள வேண்டாம், உன்னுடைய பொருள் அனைத்தும் அறத்தின்களையே செலவிடப்பட்டது, வாத ஊரர் வாயிலாக யாமே நம் அடியவர்களுக்கு வழங்கினோம், நீ சிறை சென்று வாத ஊரரை விடுவித்து அவர் விரும்பிய வண்ணம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி ஒரு அசிரீரி ஒலி கேட்குது. உடனே பாண்டிய மன்னர் வேகமா போற, சிறைக்கு போற, அங்க இருக்கக்கூடிய வாத ஊரருடைய திருவடியை வீழ்ந்து வணங்கிறார். பெருமாளே நான் தவறு செய்து விட்டேன், உங்களை பற்றி அறியாத நான் பெரும் பிழையை இழுத்து விட்டேன், என்னுடைய பிழையை பொருட்கருடுங்கள்னு சொல்லி திருவடியில வீழ்ந்து வணங்கினார். பாண்டிய மன்னர் அப்படி பாக்குறார், வாத ஊரருக்கு என்னன்னே புரியல. அப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ற. உடனே பாண்டிய மன்னர் நடந்ததெல்லாம் சொல்ற. வாத ஊரர் சொன்ன, நான் இங்கிருந்து விடை பெற்று செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பதவியை துறந்து விட்டேன். அமைச்சர் கோலத்தை துறந்து அடியார் கோலத்திலே சிவபெருமானுடைய தலங்களுக்கெல்லாம் செல்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார். அதுக்கப்புறம் மாணிக்க வாசக பெருமான் அங்கிருந்து ஒவ்வொரு திருத்தலமா போற. திருவண்ணாமலைக்கு போற. அப்போ திரு அண்ணாமலையிலே திருவாதிரை திருநாள், கொடியேறி திருவாதிரை திருநாள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல்களை படித்தார். நம்ம ஏற்கனவே 20 பாடல்களுடைய விளக்கங்களை சிந்தித்திருக்கோம். திருவம்பாவை பாடல்களை படித்தார். உத்தரகோசமங்கை, திருக்கல்குன்றம் போன்ற திருத்தலங்களுக்கெல்லாம் செல்கிறார். திருவாரூர், சீர்காழி, தில்லை
தில்லைக்கு போறார். தில்லையிலே பெண்கள் எல்லோரும் விளையாடி கொண்டிருக்கிறார்களாம். அந்த விளையாடல்களை பார்த்து பொற்சுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெல்லேனம், பூவல்லி, உந்தி, தோணக்கம், சதகம், பொன்னூசல் போன்ற பாடல்கள்லாம் பாடுறார். உத்திரகோசம் அங்கி போற எல்லா திருத்தலங்களுக்கும் செல்கிறார். அதுக்கப்புறம் தில்லையிலே இருக்கிற பொழுது புத்தர்களை வாதிலே ஜெயித்த திருச்சாளல் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை படிச்சார். அதுக்கப்புறம் தில்லையிலே இருந்து அப்படி பெருமான் வந்த திருக்கோவை பாடுகன்னர். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னர் திருக்கோவையார் படித்தார். அதுக்கப்புறம் சிவபெருமானே திருவாசகத்தை தன்னுடைய கைப்பட எழுதி திரு சிற்றம்பலத்தான்னு சொல்லி கையொப்பம் விட்டு அதை தில்லையில இருக்கக்கூடிய நடராஜாவுடைய திருவடியில வச்சார். இதெல்லாம் இதுல இல்ல. நான் உங்களுக்கு சுருக்கமா ஏற்கனவே நம்ம மாணிக்கவாசருடைய வரலாறு விரிவா பார்த்துருக்கோம். அதனால நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் அந்தணர்கள்லாம் அந்த திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்கிற பொழுது திரு சிற்றம்பலத்தான்னு சொல்லி கை காட்டி அப்படியே தில்லையிலே சென்று மறைந்து விட்டார். ஏற்கனவே நம்ம மாணிக்கவாசருடைய வரலாறு நம்ம பார்த்துக்கிறோம். இப்படி இந்த 4 திருவிளையாடல்கள். ஞான உபதேசம் திருவிளையாடல், அதுல ஞான உபதேசம் செய்த திருவிளையாடல்ல திருவாரூருக்கு உபதேசம் பண்றார். அடுத்து நரியை பரியாக்கிய திருவிளையாடல்ல முல்லை நாட்டிலே தெரியக்கூடிய நரிகள் எல்லாவற்றையும் பரிகளாக மாற்ற. அடுத்து பரிகள் நரியான திருவிளையாடல், அந்த குதிரைகள்லாம் மறுபடியும் நரியாவே மாறிடுச்சு, பல சேதங்களை ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் வைகை கரையில வெள்ளம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மனுஷு வந்த திருவிளையாடல், பிட்டுக்கு மனுஷு பிறம்படிப்பட்டு அப்படி வந்தி கிழவிக்கு மோட்சத்தை அளித்த இப்படியான ஒரு அற்புதமான திருவிளையாடல்களை செய்திருக்கார். இது மதுரை திருவிளையாடல்களை வரக்கூடிய செய்தி இதெல்லாம். இப்படி 4 திருவிளையாடல்களை நாம் சிந்தித்தோம். அடுத்தடுத்த திருவிளையாடல்களை எல்லாம் நம்ம அடுத்தடுத்து நாட்களிலே நம்ம சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.